என் தங்கப்பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காமல் உன் அம்மா என் கையை தொட்டு உள்ளே வந்தாயல்லவா? சர்வ நிச்சயமாக என் குழந்தையின் கையில் ஒன்றை நான் தரப்போகின்றேன். என் தங்கமே, நீ எதை நினைத்து இந்த தாயிடம் வந்து சரணடைந்தாயோ அந்த விஷயத்தை நான் உனக்கு தருவதென்று முடிவெடுத்திருக்கின்றேன். என் குழந்தைக்கு இன்னமும் என் மீது நம்பிக்கை வரவில்லை என்றால் அவை நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் என்பதனை. அம்மா ஒன்றும் வாய் பேச்சுக்காக எதையும் உன்னிடத்தில் சொல்லவில்லை. நாளை மங்களகரமான வெள்ளிக்கிழமை விடியலில் என் குழந்தையை காண உன் அம்மா நான் நிச்சயமாக வரப்போகின்றேன். என்னுடைய பிள்ளைகள் சிலரினுடைய ஆசை என்ன தெரியுமா? அம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் என்னுடைய இல்லத்தில் இருந்து விட்டால் போதும் என்று. என் குழந்தை, யாரெல்லாம் இந்த வேண்டுதலை என் முன்னால் வைத்தார்களோ அவர்களின் வேண்டுதல் நாளைய விடியலில் நிறைவேறப் போகின்றது. இந்த வராகியானவள் நாளைய விடியலில் உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன். என் தங்கமே, அம்மா என்றுமே உன் இல்லத்தில் இருந்தாலும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்களில் உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வரும் பொழுது அது உன்னுடைய மனதிற்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த அம்மா அந்த நாளில் சக்தி வாய்ந்தவளாக இருப்பாள் என்பதை உணர்ந்துதானே நீ என்னை இந்த நாளில் அழைக்கின்றாய். நாளைய விடியல் என் குழந்தைக்கு சந்தோஷத்தை மட்டுமே பரிசளிக்க கூடிய விடியலாக இருக்கும். என் தங்கமே, நாளை இந்த வராகி வந்து தருகின்ற வாக்கினை நீ பெறாமல் சென்று விடாதே. ஏனென்றால் அம்மா நாளை தருகின்ற வரம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் தங்கமே, ஒரு முறை உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தடுமாறி இருக்கலாம். சில விஷயங்கள் நீ கேட்டும் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி அம்மா எப்பொழுதோ உனக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். உனக்கென்று விதிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது உன் கைகளுக்கு வராமல் வேறெங்குமே சென்று விடாது. என் பிள்ளை, நீ ஒரு முறை யோசித்து பார், உனக்கே உன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். யாரெல்லாம் என்னென்ன நிலைமையில் இருந்து இப்பொழுது வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது இருக்கின்ற பிடித்தம் அதிகமாக வந்துவிடும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு இருள்மயமாக தோன்றுவது எல்லாம் மறைந்து எப்பொழுதுமே உனக்கு ஒளிமயமாக தோன்றும். என் குழந்தையே, துரோகத்தை கண்டு வாழ்க்கையில் அதிக மனக்கசப்போடு இருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, ஒரு விஷயத்தை நன்றாக சிந்தித்தாயா? இந்த மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் எதுவுமே ஒரு பொழுதும் துரோகம் செய்யாது. காரணம், அவைகளுக்கு பணம் தேவைப்படாது. பணம் என்ற ஒன்றுதான் இங்கே நடக்கின்ற துரோகங்களிலும் மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. நீ நினைக்கலாம், அம்மா, என்னோடு பழகிய உறவு இன்னொரு உறவை நாடிச் சென்றது, அதற்கும் காரணம் பணம்தானா என்று. என் தங்கமே, ஏதாவது ஒரு வகையில் உன்னை விட அவர்களிடத்திலிருந்து இவர்களின் தேவை அதிகமாக பூர்த்தியாகின்றது என்று அர்த்தம். அதற்கு பணம் கூட அவர்களிடம் அதிகமாக இருக்கலாம். என் தங்கமே, ஒன்று நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இது போன்று விட்டு விலகுகின்ற உறவுகளை முதலில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேடக்கூடாது. நான் உன் கைகளில் ஒருவேளை தர நினைப்பது நீ கேட்ட உறவாக இருக்கும் பட்சத்தில் என் தங்கமே, அம்மா எதுவுமே புரியாமல் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா, உனக்கு தகுதிக்கு அது ஏற்றதுதானா என்பதை பார்த்துதான் நான் கொடுப்பேன். தகுதி என்பது பணத்தை வைத்தோ, படிப்பை வைத்தோ, அறிவை வைத்தோ, கல்வியை வைத்தோ சொல்வது கிடையாது. உன்னுடைய அன்பிற்கு தகுதியானது அவர்களுக்கு இருக்கின்றதா? உன்னுடைய அன்பினை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்றால் மட்டும்தான் அவர்கள் உன்னோடு மீண்டும் சேர முடியும். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர்களோடு உனக்கிருக்கின்ற உறவு என்னாலேயே துண்டித்து விடப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கை கொடுக்கின்ற இந்த வராகியானவள் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, கோபம் வந்தால் அதில் ஒருவரை ஒரு அடி கூட அடித்து விடுவது நல்லது. ஆனால் எழுகின்ற கையை தாழ்த்தி அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பதுதான் கடினமான செயல். இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகி கொள்ள வேண்டும். ஒரு முறை நீ உன்னை அடக்கி ஆள பழகிவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு எந்த சூழ்நிலையிலும் அவப்பெயர் ஏற்படாமல் தடுக்க முடியும். நீயே உனக்கு கெட்ட பெயரை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனக்கசப்பில் இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய அந்த கோபம்தானே. அந்த கோபத்தை விட்டெறிந்து விட்டால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கான பல அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கத் தொடங்கும். என் தங்கமே, எதிர்த்து போராடும் எண்ணம் இருந்தால் வாழ்வில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை வீழ்த்துவதற்கு யாரும் வரப்போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். நீ எதன் மீது அதிகமாக கவனம் செலுத்துகின்றாயோ அது உனக்கு அதிகரித்து கொண்டே போகும். அது கவலையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி. கவலையின் மீது அதிக கவனம் செலுத்தினால் அந்த கவலை இன்னமும் அதிகமாகும். மகிழ்ச்சியின் மீது அதிக கவனம் செலுத்தினால் அந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருகி கொண்டே செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒரு விஷயத்தை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் கஷ்டம் வருகின்றது. இவர்கள் வந்து விட்டார்கள், அவர்கள் என்னை காயப்படுத்துவார்கள், இவர்கள் மீண்டும் என்னை வேதனைப்படுத்துவார்கள், எனக்கு துரோகம் செய்வார்கள் என்று நினைப்பதை விடுத்து, யார் வந்தால் எனக்கென்ன, என்னுடைய வேலை சரியாக நடக்கும், நான் சரியாக இருப்பேன் என்று நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக அவர்கள் வருவது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது. ஐயோ, வந்து விட்டார்களே, என் வாழ்க்கையை அழிப்பார்களே என்று நீ நினைத்து கொண்டு நீயே உன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டு கொள்ளாதே. என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் இது உனக்கு மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிட்டது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் பார்ப்பதே இவர்கள் மனதில் என்ன இருக்குமோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவிற்குத்தான் இன்றைய சூழ்நிலை மாறிவிட்டது. இதே நேரத்தில் இன்னொன்றை புரிந்து கொண்டாயா? இன்று பார்க்கின்றவரை நாளை பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது என்று உன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை முடிந்தே போய்விடுகின்றது. மீண்டும் நினைத்தால் கூட திரும்பி வர முடியாத இடம். அவர்கள் இந்த உலகத்தை விட்டே சென்று விடுகின்றார்கள். என் தங்கமே, இதையெல்லாம் வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக யாருமே இங்கு யாரையும் தனக்கு பகைவனாக பார்க்க மாட்டார்கள். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கேட்பவருக்கு அதனை விட்டு கொடுத்து வாழ நினைப்பார்கள். இன்று ஒருவரோடு கை குலுக்கி பேசுகின்றாய், எல்லா விதமான உன்னுடைய கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்கின்றாய், அவர்களிடத்திலிருந்து உனக்கு ஆறுதலும் கிடைக்கின்றது. ஆனால் நாளைய விடியலில் அவர் அங்கே இல்லை, இந்த உலகத்திலேயே இல்லை. என்ன செய்ய முடியும்? எதையுமே உன்னால் திரும்ப கொண்டு வர முடியாது. என் தங்கமே, நீ அழுதால் வந்து விடுமா? நீ புரண்டால் வந்து விடுமா? நிச்சயமாக கிடையாது. இருக்கும் வரை எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்தி உனக்கான அன்பினை பெற்று கொள்ள வேண்டும். நீ ஒருவேளை அவர்களிடத்தில் ஏதேனும் சண்டையிட்டிருந்தால் அவர்களின் மரணம் உன்னை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, இருக்கின்ற வரை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழியை தேடு. ஓடுகின்றவனுக்கு பல வழி, துரத்துகின்றவனுக்கு ஒரே ஒரு வழிதான். அவன் பின்னால் தானே ஓடியாக வேண்டும். நீ எப்படிப்பட்ட ஓட்டக்காரன் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையில் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. முயற்சியும் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது, அதற்கான முடிவும் உன்னிடத்தில்தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, சாதம் பிரசாதமாக மாறுவது கோவிலில் அல்ல, இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் என்பதனை எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொண்டு
உன்னாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து உனக்கான நிம்மதியை நீ தேடிக்கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.